உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், பிள்ளைகளை பற்றி தண்டசோறுனா சொல்லி இருக்குது. இல்லை, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? இந்த மாதிரிலாம் பேசினா என்ன ஆகுறது? நல்லா இருக்கிற பிள்ளையும் தண்டசோறு ஆகிடும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பா, என்ன மாதிரி சொல்லியிருப்பார்? என் பிள்ளை இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பார்கள், நன்றாய் படிப்பார்கள், நல்ல வேலைக்கு போவார்கள், நல்ல அறிவோடு இருப்பார்கள், ஞானத்தோடு நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு நல்ல குடும்பங்கள் உண்டாகும், அவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் உண்டாகும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், சிறந்து விளங்குவார்கள், வெற்றி பெறுவார்கள். வாய் திறந்தது ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது? தண்டசோறுன்னு மட்டும் தாராளமாக வருது வாயிலேருந்து. ஏன் வாயை திறந்ததை சொல்ல வரமாட்டேங்குது? ஹலோ, ஏன்னா சபையில் போய் வசனத்தை கேட்கறது இல்லை. சபைக்கு போகிறதே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வர்றதுக்காக மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம்ல, அதுக்கு ஒரு 100 200 கட்டிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துடுறது. வேத வசனம் சொல்லுகிறத கவனிங்க. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போட்டிருப்பார்கள். அப்போ வீடுன்னா பந்தி இருக்கிற இடம். நல்ல டேபிளை வாங்குங்க, பிள்ளைகள்லாம் கூப்பிடுங்க, உட்காந்து பேசி சிரித்து நல்லா சாப்பிட்டு விருந்து வைக்கிற இடம் அது இல்லையா? டேபிள் வச்சுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க, ஏன்னா பேரப்பிள்ளைகள்லாம் வரும் நாளைக்கு, எல்லாரையும் கூப்பிடணும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எனக்கு ஒருத்தர் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவான். உண்மைதான். சில நேரங்களில் சில துன்பங்களை கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் அனுபவிக்கிறோம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொழப்பே துன்பத்தை அனுபவிக்கிறது தானே பொழப்பு கிடையாதுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதை சொல்லாமல் விட்டுட்டோம் பாருங்கள் ஜனங்களுக்கு. சொல்லுங்கள் எல்லாரும், நான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் அவருடைய பட்டணம், அதை ரொம்ப நேசித்தாங்க, அதுக்காக கண்ணீர் விட்டு அழுதாங்க. அது அழிக்கப்படும் போது, அது கட்டப்படும் போது மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க, பாடினாங்க, ஆடினாங்க. எருசலேமே அன்பு கூர்ந்தார்கள் அவர்கள் பட்டணம் அது, கர்த்தருடைய பட்டணம் அது. நான் சொல்கிறேன், உங்கள் பட்டணம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஊர், உங்களுடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, இப்படித்தான் ஆசீர்வதிப்பேன்றாரு. அடுத்தது கவனிங்க, விட்டுறாதீங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் உண்டாகும் சமாதானத்தையும், எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நிச்சயமாய் காண்பேன். ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது பிரதர், இன்னைக்கோ நாளைக்கோ, என்னை இதுதான் வேணாங்கிறது. இதெல்லாம் எதுக்கு?